குருஜி இப்போது வசியமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பயன் தர்றதுக்காக தான் வராங்க. அவங்களுடைய பர்பஸ் ஏற்ற மாதிரியான பயன்களை அது கொடுக்குது. அதே சமயத்தில் எதிர்வினைகளையுமே அது வந்து கொடுக்குமா? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து வசித்தல் வந்து 2 விதமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா நல்ல வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த கணவன் மனைவி பிரச்சனை ஒன்று சேர்கிறதுக்கான மூலிகைகள், மைகள், இந்த மாதிரி நன்மைன்ற ஒரு விஷயத்தில் ஒன்று இருக்கும். அதே வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் வசியம் பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரம்மா வசியம் பண்ணணுன்றது ஒரு கெடுதலுக்கு உண்டான ஒரு மை நிறைய பேர் கருமெத்தில் பண்ணுவாங்க. அதுக்கும் மை இருக்குது. ஆனால் நம்ம அந்த மையை நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் அந்த மையுடைய விளைவுகள் நான் சொல்கிறேன். இப்போ கருமெத்தலில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அக்கம் பக்கங்களோட வசியம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோ. வசியம் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை அவங்கள அனுபவிக்கிறதோ இல்லை மற்ற விஷயம் தவறான பயன்படுத்துகிறதோ இல்லை அந்த குடும்பத்தை இது பண்ணுறதுக்காகவே வேண்மணிக்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. கடைசி வரையும் அந்த வசியம் என்ன பண்ணணும்னா அவங்கள ரொம்ப ஒரு எப்படின்னா பித்து பிடிக்கிற லெவல் கொண்டு போயிடும். ஆனால் அதிலேருந்து அவங்க பாவம் குணப்படுத்திட்டாங்கன்னா யாராவது ஒரு நல்ல மாதிரிங்க அது திரும்பி என்ன பண்ணணும்னா அதே யார் வசியம் பண்ணாலும் அவங்களுக்கே போயிடும். யாருன்னா அந்த வசியம் பண்ணக்கூடிய இதுக்கு நம்புற அவங்க குடும்பத்தில் போய் அதே மாதிரி பித்து பிடிச்சி அதே மாதிரி ஆகக்கூடிய விஷயம் வரும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், கருமாந்திரியத்தில் இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்துக்களை பண்ணுறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த கரு இதெல்லாம் பண்ணி மருந்து இந்த மாதிரி வசித்தல் கொடுக்கும்போது முடி முளைச்சிக்கும். வயிற்றில் வந்து பார்த்தோன்னா முடி முளைச்சிட்டு இது சாப்பாடு இறங்காது, பசித்தன்மை இருக்காது, உடம்பு சிலுத்து போயிடும், அப்படியே அதிக்கணும் வந்துடும். இந்த மாதிரி நிறைய எப்பிட்டு வரும். அப்படியேப்பட்ட எப்பிட்டுக்கு உண்டான விஷயத்தை தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் பண்ணாதுங்க. ஏன்னா கணவன் மணி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை ஒரு அண்ணன் தம்பி வசியத்துக்கு ஒரு தாய் தந்தை ஒற்றுமை இல்லை, தாயும் பிள்ளையும் ஒற்றுமை இல்லை, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மூலிகை முறைகளில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மூலிகைகள் இருக்குது. வசியத்துக்கு மூலிகைகள் வந்து பார்த்தோன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது. நான் அதிகமாக என் இதில் போட்டுருப்பேன். அதில் வந்து ஆடை ஒட்டி, அப்புறம் புல்லாமணுக்கு, அதை வந்து தொட்டாசினிக்கு, அப்புறம் வந்து மருள் உம்மத்தை, அடுத்து வந்து பார்த்தோன்னா விஷ்ணு கிரந்தி, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மையை அரைக்கணும். மையை அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயே வந்து மோகினி கணபதியும் மோகினி வச்சு தொடு வசி மையம் பயன்படுத்தி இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னா அவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுத்து அந்த 2 பேர் ஃபோட்டோ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னாருக்கு இன்னார் வசின்னு எழுதி அதில் அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மந்திரம் ஜபிச்சு கொடுத்துட்டு அதை ஒரு படுக்கிற தலகாணிலையோ இல்லை தினமும் தொடு வசி மாதிரி தொட்டுட்டு எனக்கு வசியானன்னு இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருப்பாங்க.